ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நேரம் மற்றும் வேலை வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து 3 வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே எத்தனை மாடல்ஸ் நம்ம இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த டாபிக்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 2 கேரக்டர் ஏபி அப்படிங்கிறவங்க வந்து ஒன்று ஆட் ஆவாங்க, வேலையிலேருந்து இல்லாட்டி லெஃப்ட் ஆவாங்க, அந்த மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம 3 கேரக்டர் இருப்பாங்க. ஏபிசி அவங்க வந்து ஒரு வேலை வந்து எனக்கு ஆட் ஆவாங்க, இல்லாட்டா யாராவது ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆவாங்க. இந்த சம் தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, 16வது சம் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, 16வது சம் பாருங்கள். ஏபிசி என்பவர் வந்து ஒரு வேலை முறையை 12, 24, 8 நாட்களிலும் முடிப்பார்கள். மூவரும் வந்து சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் சி வந்து விலகுகிறார். சரியா, விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எனது ஏபிசி அப்படிங்கிறவங்க வந்து ஏ வந்து எத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாங்க? 12 நாட்களில் தனியாக. ஓகேவா. பி அதேமாரி 24 நாட்களில் அந்த வேலையை தனியாக முடிச்சுடுவாங்க. சி வந்து 8 நாட்களில் முடிச்சுடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. இம்மூவரும் வந்து இந்த ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் இந்த 3 பேருமே சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா யார் வந்து சி வந்து லெஃப்ட் ஆகுதாங்க. ஓகேவா. அப்போது இந்த 3 பேருடைய ஒரு நாள் வேலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுவோமா? சம்படி இந்த 3 பேர் ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது 1/a ப்ளஸ் ஒரு நாள் வேலை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 1/p ப்ளஸ் 1/c. அப்போது ஒரு நாள் வேலை 1/12 ப்ளஸ் 1/24 ப்ளஸ் 1/8. 12, 24, 8க்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 24 தான் எல்சிஎம் வரும். ஸோ 12, 24 ப்ளஸ் 24 தான் வரும். ப்ளஸ் 8, 3, 24 ஈக்குவல் டு 6/24. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 2 6, 1 2 2 4, 4 3 12 ஈக்குவல் டு என்னது 1/4. ஓகேவா. ஏபிசியினுடைய ஒரு நாள் வேலை எத்தனை? 1/4. அப்போது இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? 1/4 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா. மீதி ரீமைனிங் வந்து எத்தனை இருக்குது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய ஒரு நாள் வேலையை வந்து என்னது 1/4 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. மீதி ரீமைனிங் வந்து நமக்கு 3/4 பங்கு வேலை வந்து இருக்குது. அதை வந்து 3/4 பங்கு வேலை முடியறதுக்கு முன்னாடியே யார்? சி வந்து லெஃப்ட் ஆயிருந்தாங்க. ஓகேவா. சி வந்து லெஃப்ட் ஆயிருந்தாங்க. மீதி இருக்க வேலை யார் வந்து பார்க்க? ஏபி இருவர் வந்து செய்தாங்க. ஓகேவா. அப்போது நம்ம ஏபிக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். ஓகேவா. 1/a ப்ளஸ் 1/b. ஏ வந்து 1/12 ப்ளஸ் 1/b வந்து 24. 12க்கு 24க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 24 தான் வரும். 1 12 12 2 12 24 1 வரும். ஈக்குவல் டு 3/24 அப்படிங்கிறது வரும். அப்போது 1 3 3 8 3 24 1/8. ஏ ப்ளஸ் பி அவங்க வந்து எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்க? 8 நாட்களில் வந்து வேலை முடிப்பாங்க. ஓகேவா. ஏ ப்ளஸ் பி வந்து 8 நாட்களில் வேலை முடிச்சுடுவாங்க. அவங்களுடைய வேலையை 2 பேர் சேர்ந்து செஞ்சால் 8 நாட்களில் முடிப்பாங்க. மீதி இருக்க வேலையை வந்து மீதி எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு? ரிமைனிங் 3/4. ஓகேவா. அந்த பங்கு வேலையை வந்து ஏபி வந்து என்னது மீதமுள்ள வேலை வந்து எவ்வளோ இருக்குது? 3 பங்கு வேலை இருக்குது. அதை வந்து ஏபி எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 8 நாட்களில் முடிப்பாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணால் மீதமுள்ள வேலையை வந்து இந்த ஏபி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். 1 நாள் 4 2 நாள் 8 ஈக்குவல் டு 3 2 6. அப்போ 6 நாட்களில் வந்து ஏபி வந்து மீதமுள்ள வேலையை வந்து முடிச்சுடுவாங்க. ஓகேவா. ஆன்சர் 6. ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 17வது சம் பாருங்கள். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை வந்து தனித்தனியாக 10, 15, 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏயும் பியும் வந்து 3 நாட்கள் வந்து சேர்ந்து வந்து வேலை பார்த்துவிட்டு ஏ வந்து விலகி விட சி வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். பாருங்கள், இதில் வந்து ஏ வந்து லெஃப்ட் ஆகிட்டு அப்புறமா சி வந்து ஆட் ஆகிடுறாங்க. மீதமுள்ள வேலையை வந்து யார்? பியும் சியும். ஏபியும் வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஏ வந்து லெஃப்ட் ஆகிடுறாங்க. மீதி பி இருக்காங்க. அவங்க கூட யார் சேர்த்தா? சி வந்து சேர்ந்தாங்க. எனில் பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்க அப்படிங்கிறது இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து தனித்தனியாக எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்க? ஏ வந்து 10 நாட்கள், பி வந்து 15 நாட்கள், சி வந்து 30 நாட்களில் தனித்தனியாக வேலையை முடிச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இருந்து ஏயும் பியும் வந்து சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை பார்க்காங்க? 3 நாட்கள் வந்து வேலை பார்க்காங்க. அடுத்தது யார்? ஏ வந்து லெஃப்ட் ஆகிடுறாங்க. ஓகேவா. ஏ வந்து லெஃப்ட் ஆனதுக்கு பிறகு யார்?
பியும் சியும் வந்து சேர்ந்து மீதமுள்ள வேலையை ஓகேவா மீதி வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஏயும் பியும் வந்து சேர்ந்து வந்து ஏபியோட மொத்த வேலையை வந்து நம்ம கண்டுபிடிச்சி 3/, அவங்க 3 நாளில் எத்தனை ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏயும் பியும் A 1/A + 1/B ஒரு நாள் வேலையை வந்து கண்டுபிடிப்போம். 1/A ஏனுடைய வேல்யூ வந்து 10 ப்ளஸ் பியினுடைய வேல்யூ வந்து என்னது 15 = என்னது இது 10க்கு 15 கழிச்சு எடுத்தால் 30 வரும். அப்போ 3 10 30 ப்ளஸ் 2 10 2 15 30 5/30. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 5 5 6 5 30. அப்போ 1/6 அப்படிங்கிறது வரும். ஏபியினுடைய மொத்த வேலை நாட்கள் வந்து என்னது 6. நமக்கு வந்து ஏபி வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 6 நாட்களில் முடிச்சுவாங்க. ஆனால் அவங்க என்னது 2 பேரும் 3 நாட்கள் வேலை செஞ்சதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஓகேவா, ஏயும் பியும் வந்து என்னது 3 நாட்கள் வந்து வேலை செஞ்சதுக்கப்புறமா லெஃப்ட் ஆயிடுறாங்க. அப்போது அவங்க வந்து 6 நாட்களில் வந்து அந்த வேலையை முடிச்சுவாங்க. அப்போ அவங்க வந்து அந்த 3 நாட்களில் வந்து எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு 3/6 மொத்த வேலையிலேருந்து நம்ம எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ண போகிறோம். 1 3 3 2 3 6. அப்போது = 1/2 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. மீதி ரிமைனிங் வந்து என்னது எவ்வளோ இருக்கும் 1/2 பங்கு மீதி இருக்கும். ஓகேவா, இது வந்து மீதி வந்து 1/2 பங்கு வேலை இருக்குது. ஓகேவா, ரிமைனிங் வந்து மீதி வேலை வந்து எவ்வளோ இருக்குது 1/2 வேலை வந்து இருக்குது. அதை வந்து யார் செய்ய போகிறா பியும் சியும் வந்து செய்ய போகிறாங்க. மீதி வேலையை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதை யார் செய்ய போகிறா பியும் சியும் செய்ய போகிறாங்க. அப்போ மீதி வந்து இன்ட்டு சி பியும் B + C ஓகேவா கண்டுபிடிக்கணும். நம்ம B + C நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பியும் சியும் ஒரு நாள் வேலை அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/B + 1/C. B வந்து 1/15 + 1/C வந்து ஒரு நாள் வேலை வந்து 30 1/30. இது கேல்சியம் எடுத்தால் நமக்கு 30ன்னு வரும். 2 15 30 ப்ளஸ் 1 30 30 = என்ன வரும் 3/30. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 0. அப்போ 1/10. பியும் சியும் வந்து அவங்களுடைய 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 10 நாட்களில் வந்து வேலையை முடிச்சுடுவாங்க. ஓகேவா, அப்போ என்னது வரும் நமக்கு மீதி வேலை வந்து என்னது 1/2. ஓகேவா, மீதி வேலை வந்து 1/2 அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது. அப்போ இன்ட்டு B + C வந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிச்சுடுவாங்க 10 நாட்களில் வேலையை முடிச்சுடுவாங்க. அப்போ இன்ட்டு 10. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 2 10ன்னு வரும். இப்போ 8 நாட்களில் வந்து மீதி வேலையை வந்து பியும் சியும் முடிச்சுடுவாங்க. 5 நாட்களில் பியும் சி வந்து 5 நாட்களில் வந்து வேலையை முடிச்சிடுவாங்க. ஓகேவா, இன்னொருத்தர் சொல்லுவேன். மீதி வேலை வந்து 1/2 பங்கு வேலை இருக்குது. அதை B C வந்து டோட்டலாக 10 நாட்களில் முடிச்சுடுவாங்க. இன்ட்டு 10. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 10 வரும். அப்போ B C வந்து மீதி வேலையை 5 நாட்களில் வந்து வேலையை முடிச்சுடுவாங்க. ரீமைனிங் இருக்கிற வேலையை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் வந்து A 5 நாட்கள். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 18வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க. ABC என்ற மூவர் வந்து ஒரு வேலை முறையை 8 12 16 நாட்களில் முடிப்பார்கள். AC 2 பேரும் சேர்ந்து அவ்வேலையை வந்து 2 நாட்களுக்கு செய்தனர். பின்னர் வந்து யார் ஏசியில் வந்து யார் C வந்து விலகிடார் எனில் B வந்து செய்கிறார். அப்புறமா AB ஆகிய இருவரும் சேர்ந்து அவளை எத்தனை நாட்கள் முடிப்பார். போன சம் நம்ம 17 பார்த்தோம்னா அதே மாடல் சேம் தான். ஸோ இந்த சம் வந்து நீங்கள் செஞ்சு கீழே கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இதில் என்ன ஆன்சர்னு நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன். என்ன ஆன்சர்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. போன 17 சம் என்ன மெத்தடில் செஞ்சோமோ அதே சம் தான் இது. செஞ்சுட்டு எல்லோரும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 19வது சம் பாருங்கள். ஒரு வேலையை வந்து A வந்து ஒரு வேலையை 36 நாட்களில் முடிக்க முடியும். B வந்து அதே வேலையை வந்து 45 நாட்களில் முடிக்க முடியும். C அதே வேலையை வந்து 60 நாட்களில் வந்து முடிக்க முடியும். A B C ஒன்றாக வேலை செய்ய தொடங்கிறாங்க. ஆனால் வேலை நிறைவடைவதற்கு முன்பாக வந்து 4 நாட்களுக்கு முன்பே வந்து என்னது C வந்து லெஃப்ட் ஆயிருந்தாங்க. ஓகேவா, சென்று விட்டார் எனில் எத்தனை நாட்களில் வேலை நிறைவடையும் அப்படிங்கிறதுக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதலாம். A வந்து எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்க. தனியாக ஒரு வேலையை வந்து 36 நாட்கள். B வந்து 45 நாட்கள். C வந்து 60 நாட்களில் ஒவ்வொரு வேலையுமே தனித்தனியாக இத்தனை நாட்களில் முடிப்பாங்க. அடுத்தது யார் 3 பேருமே A + B + C. ஓகேவா, 3 பேருமே வேலை வந்து என்னது செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து என்னது வேலை முடிவதுக்கு முன்னாடியே வேலை முடியறதுக்கு முன்னக்கூட்டியே C வந்து வேலை முடியறதுக்கு எத்தனை நாட்கள் தெரியாது. அதுக்கு முன்னக்கூட்டியே 4 நாட்களுக்கு முன்பே வந்து C வந்து லெஃப்ட் ஆகிடுறாங்க. 4 நாள் முன் வந்து C வந்து 4 நாள் முன்பு வந்து லெஃப்ட் ஆகிடுறாங்க. ஓகேவா, முன் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா
எனில் மீதி இருக்க வேலையை வந்து சென்றுவிட்டார் எனில் எத்தனை நாட்களில் வேலை வந்து நிறைவடையும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, 4 நாட்கள் முன்பே வந்து லெஃப்ட் ஆகிருந்தாங்க. அப்போது இந்த 4 நாள் வேலை வந்து சி இல்லாமல் யார் ஏபி வந்து தனியாக, ஏயும் பியும் வந்து தனியாக அந்த 4 நாள் வேலையை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த 4 நாள் வந்து ஏபியினுடைய ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி இருக்க வேலையை தான் யார் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, அதாவது 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரில் வந்து சி வந்து வேலை முடிகிறதுக்கு எத்தனை நாள் நமக்கு தெரியாது. அதில் வந்து சி வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க 4 நாளுக்கு முன்னக்கூட்டியே. அப்போ இந்த 4 நாளுக்கு முன்னக்கூட்டியே சி லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த 4 நாள் வேலை யார் பார்த்துருப்பா, ஏயும் பியும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி வந்து கண்டுபிடிச்சி அந்த 4 நாள் ஒர்க்கு, இவங்களோட 4 நாள் ஒர்க்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதில் வந்து 4 நாள் ஒர்க்கு வந்து 4 நாளில் வந்து எவ்வளோ பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிமைனிங் இருக்க ஒர்க்கு வந்து இந்த 3 பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எத்தனை நாட்கள் முடித்தாங்கன்னா ப்ளஸ் அதையும் ப்ளஸ் இந்த 4 வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை நாட்கள் இந்த வேலை வந்து நிறைவடையும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது 1/a ப்ளஸ் 1/b வந்து கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து ஒரு நாளில் எத்தனை நாட்கள் வேலை முடிப்பாங்க, 36 ப்ளஸ் பி வந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க, 45. ஓகே, இப்போ ஏக்கும் பிக்கும் வந்து நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். 36, 45 3 எல்சிஎம் எடுக்க 1 3 3 2 3 6 1 3 3 5 3 15 4 3 12 5 3 15. ஓகே, இதுக்கப்புறம் இது போகாது. 4 5 20 2 3 6 6 3 18. ஓகேவா, 180 வருது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு. ஓகே, 36 × 5 பேருக்கு முடிச்சு அப்போ நமக்கு 180 வரும் மேலே. அப்போ 5 × 45 45 × 4 பேருக்கா நமக்கு 100 வரும். 180 வரும். அப்போ 4 + 4. ஓகேவா, +4 5 + 4 இப்போ ஈக்குவல்ட்டு இந்த 5 + 4 9/180. இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1 9 9 29 18. அப்போது 1/20 அப்படிங்கிறது வந்து என்னது ஏயும் பியும் வந்து அப்போது மொத்த வேலை எத்தனை நாட்களில் 20 நாட்களில் முடிச்சிருப்பாங்க ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, ஏ ப்ளஸ் பியோடனே மொத்த வேலை நாள் வந்து இது அவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க. அப்போது ஏயும் பியும் வந்து தனியாக, அதாவது 4 நாள் வேலையை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 4 நாளில் வந்து எத்தனை பங்கு வந்து எவ்வளோ வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா சி வந்து லெஃப்ட் ஆயிடுவாங்க அந்த 4 நாளுக்கு முன்னக்கூட்டியே. அதனால் ஏயும் பியும் தான் அந்த 4 நாள் ஒர்க்கை வந்து சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ 4 நாள் வந்து எவ்வளோ ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு 4/20. ஓகேவா, ஏபி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணால் 1 நாள் 4 5 20. அப்போது 1/5 பங்கு வேலையை வந்து இவங்க முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஏயும் பியும் சேர்ந்து வந்து 1/5. ஓகேவா, அந்த நாள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஒரு நாள் வந்து ஒரு 4 நாள் இருக்குது. 1/5 பங்கு வேலையை வந்து ஏயும் பியும் வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, 4/5 பங்கு வேலை இருக்குது. இதை தான் யார் 4/5 பங்கு வேலையை தான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை தான் நம்ம 4/5 பங்கு வேலையை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆல்ரெடி ஒரு 4 நாள், இப்போ இந்த 4/5 பங்கு வேலையை வந்து அவங்க எத்தனை நாட்களில் முடித்தாங்க அதுவும் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்க 4 கூட்டினா நம்ம மொத்தம் எத்தனை நாட்கள்லேருந்து வேலை வந்து முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏயும் பி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்ம ஏபிசிக்கான ஒரு நாள் வேலையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம 1/a ப்ளஸ் 1/b வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது வந்து என்னது 1/20. ஓகேவா, அப்போ இந்த 1/a ப்ளஸ் 1/bக்கு வந்து நம்ம 1/20 அப்படிங்கிறத போட்டுடலாம். ப்ளஸ் 1/cக்கு வந்து என்னது சியினுடைய மதிப்பு சி வந்து தனியாக எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்க 60 நாட்கள். ஓகேவா, ஈக்குவல் டு 60. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 60 அப்படிங்கிறது வரும். அப்போது 3 60 20 3 60 வரும் ப்ளஸ் 1 அப்போ 4/60 அப்படிங்கிறது வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஒரு நாள் 4 5 20 1/15. ஓகேவா, 1/15 நாட்களில் வந்து யார் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது வந்து என்னது மொத்தம் வந்து 15 நாட்களில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்போ ரீமைனிங் இருக்க வேலை நமக்கு ரீமைனிங் எவ்வளோ பங்கு வேலை இருக்குது நமக்கு ரீமைனிங் வந்து நமக்கு 4/5. ஓகேவா, 1/5 வேலையை வந்து ஏயும் பியும் வந்து தனியாக வந்து முடிச்சிருப்பாங்க.
மீதி 4/5 பங்கு வேலையை தான் மொத்தம் 3 பேர் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் வந்து என்னது 3 பேர் சேர்ந்து வந்து என்னது 4/5 பங்கு வேலையை வந்து எத்தனை நாள் 15 நாளுக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 15, அப்போ 4 3 12 ஓகேவா. 12 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு 4 நாள் ஓகேவா. ஏயும் பி வந்து தனியாக ஒரு 4 நாள். இவங்க 3 பேர் எத்தனை நாள் ஓகேவா. கொஸ்டின் வந்து என்னது இவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்கன்னா 12 நாட்கள் வேலை பார்த்துருப்பாங்க. அப்புறமா சி வந்து என்னது 4 நாளுக்கு முன்னக்கூட்டியே வந்து லெஃப்ட் ஆயிடுவாங்க. அப்போ ஏயும் பியும் தனியாக ஒரு 4 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. ப்ளஸ் 4 அப்போ = மொத்தம் 16 நாட்கள். ஆன்சர் வந்து என்னது சி. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 4 சம் பார்த்துருக்கோம். ஒரு சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன் என்ன ஆன்சர்னு. கமெண்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரீமைனிங் இருக்க சம் வந்து பார்க்கலாம். இதோட வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிறது லெஃப்ட் ஆகிறது அந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஊதியம் கொடுப்பாங்க அந்த சம்மும், அதுக்கப்புறமா வந்து 4 ஆண்கள் 2 பெண்கள் வந்து சேர்ந்து செஞ்ச அந்த சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.